அண்மை செய்தி பீகாரில் உள்ள பாலங்களை ஆய்வு செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 வாரத்தில் 9 பாலங்கள் இடிந்து விழுந்ததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் உள்ள பாலங்களை ஆய்வு செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. 2 வாரத்தில் 9 பாலங்கள் இடிந்து விழுந்ததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பீகார் மாநிலத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள் உட்பட இதுவரை 9 பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. கடந்த 15 நாட்களில் நேற்று வரை இடிந்து விழுந்த பாலங்களினுடைய எண்ணிக்கை தற்போது 9ஐ தொட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த பாலங்களினுடைய கட்டுமானம் குறித்து அதனுடைய பலம் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலங்கள் மட்டுமல்லாதது அண்மையில் திறக்கப்பட்ட பாலங்கள் கூட இடிந்து விழுந்திருக்கின்றன. ஆகவே இந்த பாலங்கள் கட்டுமான பணியில் உள்ள தரம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய பாலங்கள் எந்த அளவுக்கு பலமாக உள்ளது என்பது குறித்து உடனடியாக ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் உடனடியாக அரசு தலையிட வேண்டும். அனைத்து பாலங்களுடைய தரம் குறித்து ஆய்வு செய்வதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 15 நாட்களில் நேற்று மாலை வரை இது மொத்தம் 9 பாலங்கள் பீகார் மாநிலத்தில் இடிந்து விழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் அனைத்து பாலங்களுடைய தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.